ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் ஃபோர்டு கம்பெனியின் உரிமையாளரின் மனைவி மன அமைதி தேடி மந்திராலயம் வந்தபோது அவருக்கு காட்சி அளித்து மன அமைதிக்கு தந்த அந்த அற்புத நிகழ்வை நேற்றைய உரையில் பார்த்தோம். உரையை முடிக்கும்போது நாளை நாம் அம்மன் சத்யநாதன், அதாவது இந்த புஸ்தகங்களை படித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேனே, இந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய அம்மன் சத்யநாதன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிய ஸ்ரீ ராகவேந்திரன் நிகழ்வை நாளைய உரைகளில் பார்க்க இருக்கின்றோம் என்று முடித்திருந்தோம். இப்பேற்பட்ட இந்த உரையை வரும் சில நாட்களுக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை எனும் அற்புதமான இந்த காவியத்தை எழுதிய அம்மன் சத்யநாதன் சாதாரணமான ஆள் இல்லை. அம்மன் சத்யநாதன் இதுவரைக்கும் 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இந்த நூலானது 45வது நூலாக வெளியாகிறது. ஒவ்வொரு நூலும் அவருக்கு தனித்தனியான அனுபவங்களை கொடுத்தது. இந்த நூலை 1982 எழுத ஆரம்பித்தார். பின்னர் 1985 டிசம்பரில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் நிதி உதவியோடு முதல் பதிப்பாக வெளியிட்டார். அமோகமான வரவேற்பை பெற்று பல பதிப்புகள் வெளியாகி தற்போது நம்மள் எல்லோருடைய கரங்களிலும் தவழ்கின்றது. அதில் இருக்கும் நிகழ்வுகளை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நூலை எழுத ஆரம்பித்து முதல் பதிப்பு வெளிவர எடுத்துக்கொண்ட இந்த இடைப்பட்ட 3 காலத்தில், அதாவது 1982 85 வரை வேறு பல நூல்கள் வெளிவந்திருந்தும் இந்த நூல் இவ்வளவு தாமதமானதுக்கு என்ன காரணம் என்று ஒவ்வொரு முறை தடைபடும் போதும் அவர் சிந்தித்து பார்ப்பார். ஆனால் அதைபோல் நிகழும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு புது புது தகவல்களும் ஆதாரங்களும் கிடைத்து கொண்டே இருந்தன. அவரை பொறுத்தவரையில் இந்த நூல் அவரது ஆயுட்காலத்தையும் கடந்து நின்று ஒளிவிடும் என்பது அவரது ஆழமான நம்பிக்கை. அந்த அளவுக்கு இதை உருவாக்கி இருக்கின்றார் என்பது இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டு அவர் இதில் லயித்ததற்கான காரணம், அவரை இந்த துறையில், அவருக்கு இஷ்டமான துறையில் காலூன்ற வைத்து பிரகாசிக்க செய்தவரே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான். வால்கோ ஸ்ரீ மேகாவிற்கு மந்திராலய பிரகாரத்தில் காட்சியளித்து எப்படி அவருக்கு மனநிறைவை தந்தாரோ அதுபோலவே அவருக்கும் காட்சியளித்து இந்த துறையில் அழுத்தமாக ஈடுபட வைத்திருக்கின்றார் அவரை. அவரது வாழ்க்கை சக்கரம் ஸ்ரீ ராகவேந்திரன் எனும் பலமான தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மந்திராலயத்தில் அவருக்கு ஏற்பட்ட மெய்சிலிருக்கும் அனுபவத்தை அன்பர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நானும் மிகவும் பரவசமடைகின்றேன். மந்திராலய நிகழ்ச்சியை காண்பதற்கு முன்பாக என்ன மனோநிலையில், எதனால் அவர் மந்திராலயத்துக்கு ஈர்க்கப்பட்டார் என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை, அவரோடு அம்மன் சத்யநாதனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். தென்னார்காடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற வைணவஸ்தலமாகிய திருக்கோயிலூருக்கு அருகாமையில் தென்பெண்ணை கரையில் நீரோடும் வாக்கில் அமைந்திருக்கும் வீர சோழபுரம் என்பதுதான் அவருடைய சொந்த ஊர். சிறந்த ஆச்சார சீலராக விளங்கிய ஸ்ரீ நரகிரி அண்ணாச்சாரியார் தான் அவருடைய தாத்தா. ஸ்ரீ சத்யநாத தீர்த்தர் என்ற மகான் வீர சோழபுரம் நதிக்கரையில் பிருந்தாவனஸ்தரானதால் அவருக்கு சத்யநாதன் என்று பெயர் வைத்தார்கள். இளமையிலிருந்தே அவருக்கு கடவுள் பக்தி மிகவும் அதிகம். பள்ளியில் படிக்கும்போது விடுமுறை நாட்களில் கூட அவர்கள் சுவாமி விளையாட்டுத்தான் விளையாடுவார்கள். பின்னர் கல்லூரி நாட்களில் விடுமுறைக்காக சென்னையிலிருந்து கிராமத்துக்கு வந்தால் கோவில்களை எல்லாம் துப்புரவாக்கி சீரமைக்கும் பணியில்தான் நண்பர்களை திரட்டிக்கொண்டு ஈடுபடுவார். அவர் 6 மாத குழந்தையாக இருக்கும்போதே அவரை மட்டும் தனியாக பல சேத்திரங்களுக்கும் அவர் தந்தை தூக்கி சென்றாராம். அவரது தந்தைக்கு ஆசிரியர் உத்தியோகமாக இருந்ததால் வேறு கிராமத்தில் குடிபெயர்ந்தார். சிறுவயதிலேயே அவர் தந்தையுடன் பள்ளிக்கு சென்று
இறை வணக்க பாடல்களையெல்லாம் மனனம் செய்து கொண்டு அவர் தாய் குளத்தில் நீர் கொண்டு வருவதற்குள் பெருமாள் கோவிலில் தேவே உன்னை போட்டிடுவேன் என்று பாடிக்கொண்டிருப்பாராம். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஊரிலிருந்து மிக அருகாமையில் அடுத்த ஊரில் நடக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை வைபவத்தில் கலந்து கொண்டு சிறு வயதிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர பக்தி முளைவிட துவங்கியது அவருக்கு. 8ஆம் வகுப்பு வரை அவர்களுடைய கிராமத்திலிருந்து 4 மைல் நடந்து சென்று படித்த அவர் அவரது தாய்மாமா ஸ்ரீ வியாசன் அவர்களின் அன்பான அழைப்பினால் அடுத்த வகுப்பிலிருந்து சென்னை நங்கநல்லூரில் படிக்க துவங்கினார். அவரது மாமா மாமியின் அன்புமயமான அரவணைப்பினால் கல்லூரி படிப்பும் சென்னையிலேயே தொடர்ந்தது. பட்டப்படிப்பின் போது ஸ்காலர்ஷிப்பும் இலவச பாடப்புத்தகங்களும் இறைவன் அருளால் அவருக்கு கிடைத்தன. தேர்வு எழுதியதும் திருப்பதி சென்று வந்து ஜெயின் கல்லூரியில் நிர்வாக செயலாளரை சந்தித்தார். அவர் அண்ணா சாலையில் ஒரு மோட்டார் கம்பெனி நடத்தி வந்திருந்தார். அவரது நோக்கத்தை அறிந்த அவர் தனது நிறுவனத்திலேயே வேலையும் போட்டுக் கொடுத்தார். பணியில் சேர்ந்து ஓராண்டு காலம் ஆனபோது அவரது தம்பியிடமிருந்து தபால் வந்தது. அவர் தம்பி நரகரி கிருஷ்ணன் பரவூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளின் குருகுலத்தில் படித்து வந்தார். அவரின் சிபாரிசின் பேரில் தனக்கு சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற சமஸ்கிருத கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளதென்றும் அதற்காக சென்னை வருகின்றேன் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல ஒரு சில தினங்களில் தம்பியும் வந்து சேர்ந்தார். அதன் பின்னர் தான் அவருக்கு வாழ்க்கைக்குள் குழப்பம் ஏற்பட துவங்கியது. என்ன குழப்பம், என்ன நடந்தது, நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா.